Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல இந்த மாதிரி கதவுக்கு கட்டற ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு நம்ம கட்டியிருந்தோம் அப்படினா இந்த மாதிரி ரொம்ப தொங்கிருங்க. அதுவும் போக போக பாத்தீங்கன்னா நல்லாவே தொங்கிரும். பார்க்கவே அசிங்கமா இருக்கும். இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வீட்ல வேஸ்டா போக பொருள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றதாங்க பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சப்போஸ் நம்ம வந்து சொந்த வீட்ல இருக்கோம் அப்படினா ப்ராப்ளம் இல்லங்க. சொந்த வீட்ல வந்து நம்ம இதுக்காக ஸ்கிரீன் பைப்ஸ் இருக்குங்க. அந்த பைப்ஸ் வந்து நம்ம மாட்டிடுவோம். அப்ப ஸ்கிரீன் பைப்ஸ் இருக்கப்போ நமக்கு வந்து கீழ இது மாதிரி விழுகாம அப்படியே ஸ்டிஃபா நின்னுக்கும். ஆனா வாடகை வீட்ல இருக்கப்போ இந்த மாதிரி ஸ்கிரீன் பைப்ஸ் வந்து மாட்ட முடியாதுங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம வந்து கயிறு கட்டினாலும் சரி இல்ல ஸ்கிரீன் கட்டுறதுக்குனே ஸ்ப்ரிங் அவேலபிளா இருக்குங்க. அதுவுமே வந்து தொங்கிரும். நம்ம வீட்ல இருக்க இந்த பழைய பெல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பழைய பெல்ட் நம்ம யூஸ் பண்ண போறோங்க. இப்போ இந்த பழைய பெல்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தொங்காம அப்படியே ஸ்டிஃபா நிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பழைய பெல்ட் ஒன்று எடுத்திருக்கேங்க. இந்த பக்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கிள் ஒரு ஆணில மாட்டி இன்னொரு ஆணி வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி சாக் பீஸ்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து இன்னொரு ஆணில நான் ஓட்ட போட வேண்டிய இடம் இது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மடிச்சு விட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து மடிச்சு விட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் தாங்க போட போகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். உங்ககிட்ட வந்து கோனூசி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஹோல் போட்டுக்கலாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பனியார் எடுக்கிற இந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, இதில் கூட நம்ம வந்து ஹோல் போட்டுட்டா ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் அது மாதிரி இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஹோல் போட்டுட்டேன். பாக்கி இருக்க இந்த பெல்ட் வந்து நான் அப்படியே மடித்து விட்டுக்கிறேன். மடித்து விட்டுட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேங்க. எப்படியும் நம்ம வந்து ஃபேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பெல்ட் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். தூக்கி போகிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஹோல் போட்டிருக்கிறதும் இந்த பக்கிளையும் நான் வந்து இப்போது ஆணியில் மாட்டி விட்டுறேங்க. டோரில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த எண்டில் வந்து இந்த பக்கிள் மாட்டியிருக்கேன். இன்னொரு எண்டில் வந்து நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல் வந்து மாட்டி விட்டுட்டேன். நீங்கள் இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஃப்ளவர்ஸ் வச்சோ சாட்டன் ஃப்ளவர்ஸ் வச்சோ நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணி காமிக்கல, ஜஸ்ட் ஐடியா தாங்க காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பெல்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே கீழே அந்த வாசல் விட்டு கீழே அப்படியே தொங்காமல் இது மாதிரி அழகாக அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.